தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கோர ஆணவ கொலை இந்த கவின் அவர்கள் முதல்ல அறிக்கை கொடுத்து நாம் தமிழர் கட்சி தான். யார் அங்கு பாதிக்கப்படுறார்களோ அவர்கள் பின்னால் நாம் தமிழர் கட்சி என்றுமே இருக்கும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க, ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் இத்தனை பெரிய இளைஞர் கூட்டத்தை தப்பாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு. கவின் ஒரு இளம் தளிர் செத்து போயிட்டான். இதுக்கு உங்களோட குரல் எங்க? ஏன் நீங்க மௌனமா நிக்கிறீங்க? அப்ப இந்த திமுக அரசை எதிர்த்து நீங்க கேட்கணும்ல, இந்த கேள்வி கேட்கணும்ல, அந்த நியாயத்தை பெற்று தரணும்ல. நீங்க ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல 3 நிமிஷம் நின்றுட்டு மௌனமா சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா நீங்க எப்படி இந்த அரசியலை நீங்க சரியான அரசியல் எடுத்துட்டு போக முடியும்? ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த அரசை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும். இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் பேசணும். நான் தேர்தல் அப்பதான் வருவேன், தேர்தல் அன்னைக்கு தான் நான் வந்து பேசுவேன்னா அது அரசியல் கிடையாது. நான் சொல்றது புரியுங்களா? அப்ப நீ இந்த கட்சியோட அடிப்படை விஷயங்களை நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. நீங்க இன்னைக்கு காமராஜர்னு சொல்றீங்க, உங்களோட தலைவர் காமராஜர் சொல்றீங்க.